மச்சான் 12th முடிச்சிட்டோம், ஏதோ ஒரு படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம், செட்டில் ஆகிறோம். டேய் அதுக்கு உங்கள் அப்பா பணக்காரனாக தான் இருக்கணும். டேய் விஸ்காம் படிக்கலாம்டா. இது மாதிரி தாங்க எப்படி ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படித்தா லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் விஸ்காம்னு 4 பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. அப்படி சொல்லிட்டு தெரியுற கழுதைகளை பற்றிய கதை தாங்க இது. டேய் விஸ்காம் படிச்சா கஷ்டப்படும் தேவையே இல்லடா, ஈஸியா சினிமாக்குள்ள நுழைஞ்சிடலாம். நீ என்னடா ஆகணும்? டேரக்டர் ஆக போகிறேன். எங்க இருந்து நீ ஒரு பாரதி ராஜாடா. நீ என்னடா ஆகணும்? கேமராமேன். நீ நாளையிலிருந்து ஒரு ஜேம்ஸ் பாண்டு. நீ ஜேம்ஸ் பாண்ட். ஆக்டர். நீ நாளையிலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ நீ? நான் லிட்டில் சூப்பர் ஸ்டார். டேய் நீ என்னடா ஆகணும்? ஃபோட்டோகிராஃபர். நீ ஏதோ ஒன்று ஆயிட்டோட. டேய் நீடா? என்ன விஸ்காம்ல சேர விட மாட்டாங்க எங்க வீட்டுல, இன்ஜினியரிங் தான். நீ லாஸ்ட் வர மிஷினை கட்டி தான் அடையணும். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க? 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நீக்கு எப்பயாவது அவரை உஷார் அதுக்கு லேட்டாக தான். நீ என்னடா வச்சிருக்க? ஓகே சார். எங்க இந்த 2 பேர் ஆளை காணோம்? சார் சாப்பிட போயிருக்காங்க சார். சாப்பிட போயிருக்காங்களா? ஆமா சார். சரி இப்ப போட்டோகிராஃபி கிளாஸ் போலாமா? என்னடா ஆச்சரியமா பாக்குறீங்க? ஏய் இதுதான் கேமரா, இதுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லென்ஸ். இதுலதான் பெரிய பெரிய படம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. சைலன்ஸ். இங்க பாருங்கடா, இதுதான் லென்ஸ். இந்த பட்டன் அப்படி பிரஸ் பண்ணோம்னு வச்சுக்க, இந்த லென்ஸ் அப்படியே கையில எடுத்துடலாம். இதுலதான் பெரிய பெரிய படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் அதை தொட்டு வாக்கிடுமா சார்? டேய் இது என்ன அம்மால பல் எடுப்பா? I have never seen a worst batch like you guys. உங்க சீனியர்ஸ்லாம் பாருங்கடா, எவ்வளவு தங்கமான பசங்க, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. நீங்களா ஏன்டா அப்படி இருக்கீங்க? மச்சான் இதே தான்டா எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்கான். சைலன்ஸ். Many months later. மச்சான் வேணாண்டா, ஏன் ஆள்றா? மச்சான் ஒர்க்குன்றது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது, ஹார்ட் ஒர்க்குன்றது ஃப்ரெண்டோட ஆளை கரெக்ட் பண்றது. அது பேர் எச்ச. ஓ உங்க சிரிப்பென்ன வாவ் சூப்பரா இருக்கீங்க. ஆமா உங்க ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் செலக்ஷன். ஐ லைக் யுவர் ஹேர் ஸ்டைல். அவ்ளோ சில்கியா. என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது. ஐயோ ஸ்மார்ட் நீங்க. செம்ம கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. போலாமா? ஓகே போலாம். எப்போ போலாம்? எப்பயாச்சும் போலாம். ஓகே. அங்க பாருங்க, 2 பேர் போறாம போறாங்களா? நம்ம அப்படிக்க போலாமா? போலாம் போலாம் போலாம். அங்க போவோம். மச்சான் அங்க பாருடா, வயிறு எரியுதுடா. உனக்கு மட்டுமாடா எரியுது? எனக்கும் தான்டா வயிறு எரியுது. நம்மளும் பேசாம உன மாதிரி இருந்திருக்கலாம்ல. என்ன தினேஷ் எப்படி இருக்க? வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷலு? ஒன்றும் இல்லை மச்சான், என் ஆளு என்னை ப்ரொப்போஸ் பண்ண வரா மச்சான். நீ ஓரம் நின்று வேடிக்கை மட்டும் பாரு. டேய் அது என் எக்ஸுடா. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. போ போ. டேய் சிங்கிள் சாமோ, நீ சும்மா விடாதடா. படா படா. ஏய் சாரி சாரி சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல. இதுக்காக தானே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
சரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அது எப்படி சொல்றது தான் தெரியல. நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆமா ஆமா பண்றோம் பண்றோம் பண்றோமா? பண்றேன். என் கல்யாணத்துக்கு நீ தான் ஃபோட்டோகிராஃபர். மரியாதையா வந்து சேரு. வெட்டியா தானே இருக்க? சிங்கிள் சாபம் உன்னை சும்மா விடான்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள பழிச்சிருச்சடா. ஹே என்னடி சொல்ற? நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன்டா, வேணாமா? வாய்ப்பு தெரியா? அப்ப நம்ம லவ் பண்ணலையா? லவ்வா? டேய் அங்க எங்கடா போற? என்ன ஃபாலோ பண்றா இல்ல செத்துருவ. டேய் அங்க எங்கடா போற லூசு புள்ள? டேய் மச்சான் என்னடா பண்ற? நம்பர் 1 கிரேனைட் போடுங்க. எங்கடா இருக்கு? டேய் மச்சான் நீ எப்படா வந்த? ஓ நீ என்னை கவனிக்கல. டேய் தாமஸ் இதெல்லாம் சுத்தமா சரியில்லடா. ஒழுங்கு மரியாதை சர்ப்ரைஸ் இருக்கல போறா. சப்பு. டேய் கேட்ற போறா. யாருடா கேக்கும்? ப்ரோ அடுத்த மேட்ச் பொச்சனிக்கல போடலாம் ப்ரோ. மச்சான் நீ என்னமோ சொன்ன, ஆனா என் காதுல ராங்கா விழுந்துச்சு. டேய் அடச்சி அது ஒரு ஊருடா. ஊரா? சரி ஷூட்டிங் பண்ணலாம்னு சொன்னீங்க, எப்படா பண்ணலாம்? டேய் அதான் பண்ணிட்டு இருக்கேன்ல. டேய் நீ சொன்ன ஷூட்டிங் தானடா? ஹலோ அப்பா. எங்கடா இருக்க? அப்பா இங்க ஃப்ரெண்ட் வீட்லப்பா. சரி நைட்டு சாப்பிட என்ன வேணும்னு உங்க அம்மா கேக்குறா. இட்லியா தோசையா? டேய் கொத்தல்ல வெட்டி கப்பல் உம்மால செத்துற பண்ணடா உன்னால. டேய் பா. டேய் தோசை வேணுமா இட்லி வேணுமான்னு கேட்டது குத்தமாடா? உன்னெல்லாம் பெத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் பா இன்னும் பா வேணும். இல்லப்பா. பா சிக்கன் டின்னர். வாய மூடுறா. டேய் பா என்னடா? பா இல்லப்பா இங்க பா. அப்பா அவனே வீட்டுக்கு வாடா, சோத்துல வெஸ்ட் வைக்கிறேன். அப்பா பா. ரகுவரனுக்கு அசிஸ்டண்டா இருங்க. ப்ரோ அடுத்த மேட்ச் பொச்சனிக்கல போடலாம் ப்ரோ. உனக்கும் எனக்கு தான்டா ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட், ஆனா பாரு சும்மா சுத்திட்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா அரியர் இல்லை, ஏதாச்சும் வேலையில் சேர்ந்துருவேன். ஆனால் எனக்கு எழுதின எல்லா பேப்பருமே அரியர் தான். அரியர் பேப்பரை திரும்பி எழுதிட்டு இருக்கேன்டா. அதுக்கு நீ ஒழுங்கா படிக்கணும்டா. பேசாதடா. ஆமா நம்ம பசங்களை என்ன பண்றாங்க? எல்லாருமே என்னமோ வேலை செய்றாங்க, ஆனால் எவனுமே உருப்படியான வேலை செய்யலடா. ஆமா அந்த கேரக்டரும் ஒருத்தர் இருந்தாங்க, அந்த கேரக்டர் என்னாச்சு? அவன் எப்போ பார்த்தாலும் ஸ்டோரி டிஸ்கஷன்லேயே இருக்கான்டா. இல்லை அவனுக்கு கால் பண்ணு. அதாவது என்னன்னா ஒரு ஹீரோ வேகமா ஓடி வரான், நடுவுல ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்ச் மேல ஏறி குதிச்சு 2 பல்ட்டி அடிக்கிறான் பாரு. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ மச்சான் சொல்றா. எங்கடா இருக்க? பிஸியா? நான் ப்ரொடியூசரோட ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்கேன்டா, உனக்கு நான் அப்புறம் கால் பண்றேன். சரி ஓகேடா. டேய் ஓ அப்போ ப்ராஜெக்ட்ல ரகுவரனுக்கு எதில் விட்ட? வெரி குட். இன்னைக்கு இந்த கதை போதும். ஒரு 10 ரூபாய் எடுத்துன்னு வாயேன் டீ குடிக்கிறதுக்கு. 10 ரூபா கொடுமா? போய். ஆமா அந்த இன்ஜினியர் கேரக்டர் மச்சான் ஆமாண்டா, அவனை மறந்தே போயிட்டோம்டா. சொல்லுங்கடா. ஹலோ மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. எங்கடா இருக்க? ஆமாண்டா ஷூட்ல இருக்கேன்டா. ஷூட்டா? என்ன ஷூட்ரா? டேய் இந்த விஜய் டிவில மாமியார் வந்தாலும் ஒரு சீரியல் போகுதுல, அந்த சீரியல் ஷூட்ல தான். மாமியார் வந்தாலும் அந்த சீரியல் நீ என்னடா பண்ற? டேய் நான் தான்டா சீரியலோட மெயின் லீடு. நீ தான் மெயின் லீடா? டேய் உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? நாங்களும் நடிக்கிறோம்டா, நடிச்சுட்டு தான் இருக்கோம். ஓ அப்படியா? என்ன ப்ராஜெக்ட்? நாங்க வந்து அந்த என்ன வெட்டியாதான் இருக்கீங்களா? ஆமா மச்சான் வெட்டியாதான் இருக்கோம். இதுக்குதான் இவ்வளவு சீனா? சரி ஓகே. சரி எனக்கு ஷார்ட் டைம் ஆகுது, நான் அப்புறம் பேசுறேன். பை. சார் வந்துட்டேன் சார். தம்பி வாப்பா. விஸ்காம் படிச்சு எந்த வேலையும் கிடைக்கலனா இந்த வேலை செய்ய கண்டிப்பா ஒரு கேரக்டர் இருப்பான், அதுதான் ப்ரொஃபசர். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பா. சார் குட் மார்னிங் சார். சார் எனக்கு டவுட் சார். டவுட்டா? இதை புடி. அம்மா புக்கு திருப்பி புடி.
எது சார் இந்த கொஸ்டின் இதில் எப்படி சார் வந்துச்சு? டவுட்டு கேட்குற அளவுக்கு என்னோட பெரிய இருக்கா? ஈவினிங் 5 மணிக்கு மேலே எங்களோட ஸ்டாஃப் ரூமுக்கு வா. சரி ஓகே சரியா? சார். போ வா. ஐ ஹவ் எவர் சீன் எ worst batch like you. உங்க சீனியர்ஸ் எல்லாம் பாருங்கடா, எவ்வளவு தங்கமான பசங்க, எல்லாம் சூப்பரா செட்டில் ஆயிட்டாங்கடா. அப்போ சொன்ன அதே சீனியரா? ஆமா, அதே சீனியர் தான். லெட்ஸ் see about photography class. நீ இன்னும் பரவாயில்லைங்கிறியா? விஸ்காம் படித்தா சினிமாவுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிடலான்னு யாருங்க சொன்னா? விஸ்காம் படித்து ஜெயிச்சவங்கள தான் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட கஷ்டம், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. விஸ்காம் படித்தா தான் சினிமாக்குள்ளே போகணும்னு ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க. திறமை இருக்கிற யாராக இருந்தாலுமே சினிமாக்குள்ளே போகலாம். அப்புறம் என்ன நீங்க இன்னும் சினிமாக்குள்ள போகாம இருக்கீங்க? ஏன்னா